Boarding completed. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். சென்னை ஏர்போர்ட்டை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் vlog-ஆ இருக்க போகுது. இந்த வீடியோவில் நாங்கள் சென்னையிலேருந்து ஆஃப்ரிக்கா போகிறத பற்றி பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சென்னையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள்லாம் பார்க்கலாம். சென்னையில் இது மட்டும்தான் பிடிக்கும்னு கிடையாது, ஏன்னா எனக்கு சென்னையே ரொம்ப பிடிக்கும். சென்னை இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் வெரி ஸ்பெஷல். இந்த வாட்டி இந்தியாவோட வெக்கேஷன் ட்ரிப் ரொம்பவே ஹெக்டிக்கா இருந்தது தான் சொல்லணும். ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் உட்காந்து நான் பேக் பண்ணிட்டே இருந்தேன். எப்பவுமே அப்ராடுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்குள்ள மண்டை காஞ்சி போயிடும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வெயிட் போட்டு பார்த்து செக் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள ரொம்பவே கடியாயிடும். பேக்கிங் எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு நாங்க ஒரு வழியா சென்னை ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். எங்க வீட்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிடலாம். எத்தனை நாள் இந்தியாவுக்கு வெக்கேஷன் வந்தாலும் பத்தவே பத்தாது. அதே மாதிரி கடைசி நாள் வீட்டை விட்டு கிளம்பும் போது ரொம்ப டென்ஷனாகவும் எமோஷனாகவும் ஃபீல் ஆகும். சென்னையில இருந்து உகாண்டா போறதுக்கு ஏர் அரேபியால 30+10 kg வந்து லக்கேஜ் எடுத்துட்டு போகலாம். 30ன்றது செக்இன்ல போட்டணும், 10 வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜா எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் உகாண்டா வரும்போது ஹேண்ட் லக்கேஜ்ல ஒரு 1 kg எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன். பெருசா அவங்க கண்டுக்கல, பட் இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. ஒரு 2 kg எக்ஸ்ட்ரா இருந்தது, அது வந்து கொடுத்து விட்டுட்டேன் வீட்டுக்கு. கண்டிப்பா இந்த வாட்டி சென்னையை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு க்ரூ மெம்பர் கூட ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதை இப்போ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ரொம்ப ஸ்வீட், எந்த ஒரு ரெசிடேஷன் எல்லாமே கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சென்னையிலேருந்து ஆஃப்ரிக்கா கிளம்ப போகிறோம். இந்தியா விட்டு கிளம்புறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால வீடியோ வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஷூட் பண்ணலை. நாங்கள் ஃப்ளைட்டில் போர்டு ஆரம்பிச்சு ஷூட் பண்ணியிருக்கேன். ஃப்ளைட்டில் நாங்கள் தான் கடைசியாக போட் பண்ண போகிறோம். எங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை பாருங்க. எனக்கு மட்டும் இல்லை, இந்தியா விட்டு கிளம்புற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எமோஷனல் ஃபீல் இருக்கும். அப்ராட்ல நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா இந்தியாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு வழியா ஃப்ளைட்ல எல்லாரும் ஏறியாச்சு. நாங்கள் டிராவல் பண்ண போகிற ஏர் பஸ்ஸோட பேர் ஏர் அரேபியா A320. எங்கள் ஃப்ளைட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3:30 AM. எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் ஷார்ப்பாக 3:30க்கு ஃப்ளைட் சென்னையிலேருந்து கிளம்பிடுச்சு. சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்னையிலேருந்து ஷார்ஜா போய் ரீச் ஆகுறதுக்கு எக்ஸாக்ட்லி ஒரு 4 hours கிட்ட ஆகுது. இப்போ நாங்கள் ஷார்ஜா ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். ஷார்ஜா ஏர்போர்ட்ல எங்களுக்கு 2 hours டிரான்சிட் டைம் இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு ஷட்டில் மூலமாக ஷார்ஜா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஷார்ஜா ஏர்போர்ட்டில் நிறைய ஃப்ளைட்ஸ் நிற்கிறத உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் சென்னையில் போட்ட செக்இன் பேக்ஸ் எதுவுமே இங்கே கலெக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா என்டபி போகிற ஃப்ளைட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஷார்ஜா ஏர்போர்ட்டையும் ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும். அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் போய் கனெக்டிங் ஃப்ளைட்டில் ஏற முடியும். பக்கத்தில் ஒரு ஃப்ளைட் இப்போ தான் லேண்ட் ஆயிருக்கு. அந்த ரன்வேல போயிட்டு இருக்கு பாருங்க. ஷார்ஜாவில் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் என்டபி போகிற ஃப்ளைட்டில் ஏறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செக்இன் பேக்ஸ் எல்லாம் எங்கள் ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் பேகும் அதில் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஹேண்ட் லக்கேஜில் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. அதை செக்இனில் போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ ஃபைனல் மொமெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்இன் பேக்ஸ் எல்லாம் போட்டோம். ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு. இவங்க கிட்ட போர்டிங் பாஸ் காமிச்சு ஃப்ளைட்டில் ஏற வேண்டியது தான். ஸோ இப்போ ஒரு வழியாக ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. நான் சைடில் அங்கேயும் பார்த்து நின்றுட்டு என் ஹஸ்பண்ட் உள்ளே போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 8. Yeah. Hi, how are you? Yeah, fine. Thank you. Sorry, good morning. 8. எனக்கு ஃப்ளைட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அது க்ரூ மெம்பர்ஸ் தாங்க. ஏன்னா அவங்க ட்ரெஸ் பண்ணுற விதம், பேசுகிற விதம், இதெல்லாம் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். உங்களுக்கு ஃப்ளைட்டில் எது ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. Welcome aboard to this flight to Entebbe. Time today is just about
5 hours and 10 minutes. The weather en route should be fine. The weather in Entebbe is also okay. நாங்கள் ஃப்ளைட்டில் ஆன் போர்ட் பண்ணதுமே பைலட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது இந்த ஃப்ளைட்டோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஷார்ஜாலேருந்து என்டபே போகிறதுக்கு 5 hours 10 minutes ஆகும். அதே மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதா பைலட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஃப்ளைட் ஜேர்னியில் ரொம்ப முக்கியமான விஷயம் வெதர் கண்டிஷன்ஸ் தான். அது மட்டும் நமக்கு ஃபேவரபுளாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. பக்கத்தில் ஒரு ஃப்ளைட் இப்போ தான் லேண்ட் ஆகி இருந்தது. அந்த ஃப்ளைட்ல இருந்து லக்கேஜஸ் எல்லாம் கன்வேயர் பெல்ட் மூலமா இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எங்க ஃப்ளைட்ல போர்டிங் முடிஞ்சிருச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் கிளம்பிடும். சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Safety instructions going. எங்க ஃப்ளைட் ஸ்லோவா மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எவ்வளவுதான் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணாலுமே சில ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கவே முடியல. ரீசெண்ட் டேஸாக நடந்த சில ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் பற்றினா உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கே ஃப்ளைட் ஜேர்னினா கொஞ்சம் பயம் தான். எப்பவுமே ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டே இருப்பேன். இப்போ நம்ம எங்கேருந்து இப்போ எங்கே போகிறோம்? இப்போ எங்கே இருக்கோம்? ஷார்ஜா. வெரி குட். Smoking and drinking alcohol are strictly forbidden on board, and all toilets are equipped with smoke. இந்த வீடியோல ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கும் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. Cabin crew today is led by Manta. They have given you a safety demonstration. I'd like to take this opportunity to thank you all for flying with us. ஃப்ளைட் டர்ன் பண்ணி ஒரு ரன்வே கிட்ட நிக்குது பாத்தீங்களா? இந்த ரன்வேல தான் இப்போ வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. இந்த ரன்வேல லைட்ஸ்லாம் இருக்கும். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுமே ஏர்போர்ட்டில் உள்ள ஃப்ளைட்ஸ்லாம் குட்டி குட்டியாக தெரியுது பாருங்க. ஷார்ஜா எப்பவுமே காலையில விட ராத்திரி தான் லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷார்ஜா மட்டும் இல்லை, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸான கத்தார், துபாய் இது எல்லாமே ராத்திரி தான் ரொம்ப அழகாக இருக்கும். கீழே ரோட்ல கார்ஸ்லாம் பாருங்க, ஏதோ பொம்மை கார் போகிற மாதிரியே இருக்கும். நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது மந்த் அண்ட் டைம்ன்றனால ஃப்ளைட் ரொம்பவே காலியாக தான் இருந்தது. எப்போவுமே என்னோட வீடியோவில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுதுன்றதை ஷார்ட்டாக சொல்ல போகிறவங்க எல்லாருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற விங்ஸ் தான் ஒரு ஃப்ளைட்டோட ஹார்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த விங்ஸ் தான் வந்து உதவியாக இருக்குது. ஃப்ளைட்டோட விங்ஸில் நிறைய ஏர்ஃபாயில்ஸ் இருக்கும். இந்த ஏர்ஃபாயிலோட ஷேப்பை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஏர்ஃபாயிலை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃபாயிலோட மேலே போகக்கூடிய காற்று வேகமாக போகிற மாதிரியும் கீழே போகக்கூடிய காற்று வேகம் கொஞ்சம் கம்மியாக போகிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. காற்றோட வேகம் ஏர்ஃபாயிலுக்கு மேலே அதிகமாக இருக்கிறதுனால மேலே வந்து லோ ப்ரெஷர் உருவாகுது. அதே மாதிரி காற்றோட வேகம் கீழே கம்மியாக இருக்கிறதுனால ஏர்ஃபாயிலுக்கு கீழே ஹை ப்ரெஷர் உருவாகுது. இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால ஒரு லிஃப்ட் ஏற்பட்டு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்டில் பறக்குது. ஸோ ஃப்ளைட்டோட விங்ஸ்க்கு மேலே எப்போவுமே லோ ப்ரெஷரும் விங்ஸ்க்கு கீழே ஹை ப்ரெஷரும் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரீசனால தான் ஃப்ளைட் வந்து ஹைட்டில் பறக்குது. ஃப்ளைட் பறக்கிறதுக்கு தேவையான ஃபியூல் கூட விங்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ளைட்டோட ஃபுல் பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி பறக்கிறது விங்ஸ் தான். அது லைட் வெயிட்
வெயிட்டாக இருந்தால் சீக்கிரமே உடஞ்சிடும். ஸோ அது உடையாம இருக்கிறதுக்காக தான் மேஜர் பார்ட் ஆஃப் த ஃபியூல் பார்த்தீங்கன்னா விங்ஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டில் 3 டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டேங்க்ஸில் தான் வந்து ஃபியூல் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஒரு சில ஏர்கிராஃப்ட்ஸில் டெய்லில் கூட ஃபியூல் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஃப்ளைட்டுக்கு தேவையான ஃபியூல் அது ட்ராவல் பண்ண போகிற டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும். யூஸ்வலாக ஃப்ளைட்டில் டன்ஸ் கணக்கில், அதாவது 5000-6000 லிட்டர் அளவில் வந்து ஃபியூல் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஃப்ளைட் பற்றி சொல்கிறதுக்கு நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு 10% தான். ஸோ ஒரு சின்ன பார்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட என்டையர் சிஸ்டமும் காம்ப்ளிகேட் ஆகிடும். அடுத்ததா ஏர் அரேபியா ஃப்ளைட்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுமே நம்ம ஸ்கை டைம்ன்ற ஒய்ஃபை கனெக்ஷனை யூஸ் பண்ணி கேம்ஸ், மியூசிக், மூவிஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முதல் ஸ்டெப் நம்ம ஃபோனில் ஒய்ஃபை கனெக்ஷனை ஆன் பண்ணிக்கணும். ஒய்ஃபை கனெக்ஷன் ஆன் பண்ணதுமே ஸ்கை டைம்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கண்டினியூ டு ஸ்கை டைம் அப்படின்ற ஒரு பட்டன் வரும். ஸோ அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸ், கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ், உங்கள் சீட் நம்பர் இது எல்லாமே கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது லாகின் ஆகிடும். ஸோ இப்போ நாங்கள் ஸ்கை டைம்குள்ளே லாகின் ஆகிட்டோம். இதிலே பாருங்க மூவிஸ், டிவி ஷோஸ், மியூசிக், அதே மாதிரி குழந்தைங்களுக்கான நிறைய ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. என் பொண்ணுக்கு கேம்ஸ் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. உடனே வந்து கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டா. நாங்க டிராவல் பண்ணிட்டு இருந்த நாள்ல வெயில் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது. நீங்க யாராவது ஏர் அரேபியா ஃபிளைட்ல டிராவல் பண்ண போறீங்கன்னா அவங்க வெப்சைட்லயே போயிட்டு ஃபுட் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏர் அரேபியால என்னோட ஃபேவரட் ஃபுட் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னா மசாலா வித் பராட்டா. அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபுட் ஐட்டம்ஸ்ல சிக்கன் பிரியாணி, பராட்டா, பர்கர், சாண்ட்விச், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இங்க அவைலபிளா இருக்கு பாருங்க. நீங்க ஃபிளைட்ல போர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வேண்டிய ஃபுட் ஐட்டம்ஸை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் 3 பேருமே சென்னா மசாலா வித் பரோட்டா தான் சூஸ் பண்ணியிருந்தோம். சாப்பிடுங்க. ஃபுட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃப்ளைட்ஸில் ஃபுட் ஐட்டம் எல்லாமே ஒன்று டிஸ்போசபிள் ட்ரேஸ் அப்படிலாம் ரீயூசபிள் ட்ரேஸில் தான் கொடுக்குறாங்க. எங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸை அலுமினியம் ட்ரேஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அதை ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டில் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அழகான வியூ வந்திருக்கு. இந்த வியூ பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஃப்ளைட்டில் உள்ள ஒய்ஃபை கனெக்ஷனை பயன்படுத்தி ஃப்ளைட் எந்த லொக்கேஷனில் பறந்துட்டு இருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எங்கள் ஃப்ளைட் எக்ஸாக்டாக கென்யாக்கு மேலே பறந்துட்டு இருக்கு. கென்யாவில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாடி கிட்ட தான் ஃப்ளைட் இப்போ பறந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த வாட்டர் பாடி தான் நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு இந்த வாட்டர் பாடியோட பேரு தெரியல. இப்போ இந்த வாட்டர் பாடியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். கென்யாவுக்கு அடுத்தது உகாண்டா தான். ஸோ இப்போ நாங்கள் உகாண்டா கிட்ட வந்துட்டோம். ஃப்ளைட்டோட ஸ்பீட், ஆல்டிடியூட், இன்னும் எவ்வளோ நேரத்தில் டெஸ்டினேஷன் ரீச் ஆக போகிறோன்றதையும் இந்த ஆப்லேயே பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் 11 கிலோமீட்டர் ஹைட்டில் பறந்துட்டு இருக்கோம். இப்போ எங்கள் ஃப்ளைட் பாருங்க உகாண்டா பார்டருக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கு. உகாண்டா ஃபுல்லாகவே ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். இப்போ நாங்கள் உகாண்டாக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி உகாண்டா ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கு. ஸோ இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் எங்கள் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடும். எங்கள் ஃப்ளைட் லேண்ட் ஆகிற வீடியோவை நான் சூப்பராக எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள்.
மேகத்துக்குள்ள ஃப்ளைட் போகும்போது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. எக்ஸாக்ட்லி ஒரு 5 மினிட்ஸ்ல எங்க ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. எங்க ஃப்ளைட் லேண்ட் ஆகிற இடத்துல தான் லேக் விக்டோரியா இருக்கு. இந்த உலகத்தோட மிக நீளமான நதியான நைல் நதியோட பிரைமரி சோர்ஸா லேக் விக்டோரியா இருக்கு. நைல் நதி பத்தின டீடைல் வீடியோ என்னோட சேனல்ல ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ எங்க ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. தண்ணி இப்போ இறங்கிடும். வந்துருச்சு லேண்ட் ஆக போகுது. லேண்ட் ஆயிட்டு نرجو من حضراتكم البقاء جالسين في مقاعدكم مع بدء أحزمة المقاعد مربوطة. ஸோ ஃபைனலி என்டபே ஏர்போர்ட்ல ரொம்ப சேஃபா லேண்ட் ஆகிட்டோம். எங்க ஃப்ளைட் ஜர்னி ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த ஃப்ளைட் ஜர்னில உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்றத மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. என்டபே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் உகாண்டாவோட பிரைமரி ஏர்போர்ட்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க உகாண்டா இருந்து எங்க போறதா இருந்தாலும் என்டபே ஏர்போர்ட் தான் வந்து போகணும். என்டபே வந்து ஒரு பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா இருக்கு. இங்க நிறைய பியூட்டிஃபுல் பீச்சஸ், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், அதே மாதிரி வைல்ட் லைஃப் ரிசர்வ்ஸ்லாம் கூட இருக்கு. இப்போ அடுத்ததா சென்னையில போட்ட செக்இன் பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இமிகிரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். சோ இப்போ செக்இன் பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ட்ராலில போட்டு இப்ப தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க யாராவது உகாண்டாக்கு டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் போட்டுட்டு தான் இங்க வரணும். அது ஒரு கம்பல்சரியான விஷயம் இங்க. ஸோ உகாண்டா வரதுக்கு நீங்க யாராவது பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் மட்டும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் பத்தி நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உகாண்டாவோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் தான். கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் செடி மரம்னு பச்சை பசேன்னு உகாண்டாவை ஒரு காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு தான் சொல்லணும். ஏர்போர்ட்ல இருந்து எங்க வீட்டுக்கு ஒரு 45 மினிட்ஸ்ல ரீச் ஆகிடலாம். இப்போ நாங்க என்டபேவையும் கம்பாலாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஸ் வேல தான் போயிட்டு இருக்கோம். உகாண்டாவோட கேபிட்டல் சிட்டி தான் கம்பாலா. எக்ஸ்பிரஸ் வேல போனோம்னா டிராபிக் இல்லாம வீட்டுக்கு சீக்கிரமே போயிடலாம். அதனாலதான் இதுல போயிட்டு இருக்கோம். ஈஸ்ட் ஆப்பிரிக்கால தான் உகாண்டா இருக்கு. ஸோ இது வந்து ஈக்குவேட்டர் கிட்ட தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிறதுனால எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னே தெரியாது. ஸோ பாருங்க, திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரையும் போல உகாண்டா வரதுக்கு நான் ரொம்பவே பயந்தேன். பட் டெஸ்டினி என்ன உகாண்டால வந்து சேர்த்துடுச்சு. இந்த வீடியோல வர லொகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யாரெல்லாம் உகாண்டா வர ஆசைப்படுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க.